இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருளுக்குள்ளே கிடக்குது. இருளின் அதிகாரியாகிய அந்தகாரத்தினுடைய வாழ்க்கையில் வழி நடத்துகிற உலகத்தின் அதிபதி எல்லாருக்குள்ளே இருக்கிறான். எல்லாருடைய மனக்கண்ணையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்மை ஒளிக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மளை தகுதி உள்ளவராக்கிட்டார். ஹலோ, தகுதி வந்தாச்சு. நீங்களும் நான் தான் முயற்சி எடுக்கணும். அந்த இருளிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாக நாம் இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதை தேடணும். நாள்தோறும் அதுக்குள்ளே நாம் கடந்து வரணும். அதை சொல்கிறாரு. அது கொலோசியர் 1:12-13 வாசிங்கன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கிட்டார். பிதா குமாரனை அனுப்பி, அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்பி நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்து இப்போது தகுதி உள்ளவர்களாக ஆக்கிட்டார். அந்த தகுதியை நம்ம தங்க வச்சுக்கிட தெரியணும். அதுக்குள்ளே வளர தெரியணும். இன்னும் சொல்கிறாரு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கார். அவர் ஆளுகை பண்ணணும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள் என்று சொன்னதினுடைய பொருள் இதான். குமாரனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை தான். அதுக்குள்ளே இருக்க தெரியணும். அதில் கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் பெரிய காரியம். அதைத்தான் அவர் உட்படுத்தி இருக்கிற பிதா உட்படுத்திட்டார். சரி, சங்கீதம் 61:4-5 பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய கூடாரத்தில், இந்த சரீரம் அவருடைய கூடாரமாக மாறுதப்பா. என்னப்பா, என்னுடைய கூடாரம் இல்லை. நான் பழைய வாழ்க்கையில் ஆகாமிய கூடாரமாக வச்சுருந்தேன். இப்போது அவருடைய கூடாரம், பரிசுத்த கூடாரம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஒரு தடவை நான் புதுப்பிக்கப்பட்டாச்சுன்னா, மறுபடி பிறந்தாச்சுன்னா, நான் அவருடைய கூடாரத்தில் என் ஆத்மா தங்கியிருக்கு. அதான் உண்மை. சாகிற வரையிலும், கடைசி மூச்சு நான் விட போகிற நாள் வரையிலும் அவருடைய கூடாரத்தில் நாம் தங்கியிருக்கிற அனுபவத்தை சொல்கிறார். அதில் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைகிற அனுபவம் தான். செட்டைகள் 2 செட்டைகள் என்னென்னா, கிருபையும் சத்தியமும். இது நிறைய விளக்கம் சொல்லலாம். கிருபைக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளேயும் நம்ம உள்ளே வந்து நம்மளை அது காத்துக்கணும், வழி நடத்தும், ரட்சிக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். அதான் கிருபை, சத்தியம், விடுதலையாக்கும். வளர்ந்துக்கிட்டே இருப்போம் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைஞ்சு. சரி, தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். இந்த சுதந்திரம் அவருடைய கூடாரமாகி, அவருடைய ஆலயமாகி, அதில் உள்ள தங்கியிருக்கிற அனுபவம் நம்முடைய ஆத்மா. அதைத்தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, 119 சங்கீதத்தில் 111 பார்த்தீங்கன்னா, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் இதை தேடினாங்க. ஒருவராயிலும் நமக்கு முன்னால் அதில் போய் பங்கடைய முடியலை. இதான் எபிரேயர் 11 கடைசியில் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சரி, 12:1 தான் இதை சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை சாட்சிகளை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொண்டோம், கூடாரமாயிட்டோம். அவருடைய கூடாரம், அவருடைய ஆலயம். இன்னும் சொல்கிறாரு, இதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய பங்கு. நம்ம அப்படி ஆக்கியிருக்காருப்பா. அதை தேடுங்க. ஏன் பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கினேன், காலேஜில் படித்தேன், பைபிள் காலேஜில், அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. இந்த அனுபவம் என்ன, அதை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை நாம் கற்றுக்கொண்டு தேறினவர்களாகி மற்றவர்களுக்கு போதிக்கிற காலமாக இப்போ இருக்குது. அப்போஸ்தலர் நடபடி 20:32 இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும், பார்த்தீங்களா, வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இதை செய்யணும். ஜனங்கள் அப்படி ஒப்பு கொடுக்க தெரியணும். அப்போஸ்தலர் நடபடி 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும்
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இப்படி வரணும். அவர் கண்ணில் சேத்தை பூசி விட்டார். பிறவி குருடனுக்கு போய் சீலோவாமில் கழுவு. அனுப்பப்பட்டவன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனாலே அனுப்பப்பட்டவனாக இருந்தால் கண்ணை திறக்க தெரியணும், திறக்க வைக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேணும். அதுதான் முக்கியமாக இருக்குது. கொலோசியர் 3:23 சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே கண்ணு திறக்கப்பட்டவன் தான் கர்த்தருக்கு பின்னால் நடக்க முடியும். குருடனாக நடக்க முடியாது. ஹலோ, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தெரியணும். சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, இந்த சுதந்திரமாகிய பலன் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இவரை நீங்கள் சேவிக்கிறதுனால பரிசுத்தவான்களாகி அவரை பின் சென்றுக்கிட்டே இருப்பீங்க. 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய பரிசுத்தவானுடைய சோதரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதுக்கு உங்களை மறுபடியும் அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பித்தார் தெரியுமா? இதுக்கு தான். எப்பேற்பட்ட காரியம். 1 பேதுரு 1:4 முழங்காலில் உட்காந்து கண்ணீரோட வாசித்து பாருங்க. ரோமர் 8:17 நான் பிள்ளைகளாக ஆனால் சுதந்திரருமாமே. பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம். தகப்பன் என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதையெல்லாம் சொந்தமாக்கிக்கிறோம். அதைத்தான் தேவனுடைய சுதந்திரம். தேவன் பரலோகத்தில் என்னெல்லாம் வச்சுருக்காரோ அது எல்லாத்துக்கும் நீ சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளன். அந்த அனுபவம் வந்துடும். இன்னும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அவர் எப்படி சுதந்திரித்தாரோ, பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்தாரோ, சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறாரோ, ஆளுகை செய்கிறாரோ, எல்லா சுதந்திரத்தையும் நாம் அவருக்கு உடன் சுதந்திரவாளியாக மாறுறோம். ஐயா, போதிக ஜனங்களுக்கு இன்னும் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட இந்த உலகத்தில் ஒரு சில பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த பாடுபட்டால் அப்படி ஆகும்னு சொல்கிறாரு. இன்னும் தீத்தூக்கிற நிறுவம் 3ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, நாம் செய்த நீதியின் கிரியின்படி அல்லாமல் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும், இல்லைப்பா சபையில் போதிக்கிறீங்களா? மறு ஜென்மம் முழுக்கு தெளிப்பில்லை, முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட சொல்கிறது பெருசு இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தெரியணும். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. பார்த்தீங்களா? நித்திய ஜீவன் உண்டாகிற அந்த காரியத்தில் சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. ஜீவன் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனும் உடையவளாக இருக்கிறோம் என்கிற சுதந்திரம் இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாக ஜீவிக்கும் பொழுது தான். இன்னும் சொல்கிறாரு, அவர் நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஏதோ வந்த போனால் கொஞ்ச நேரம் வாயசிச்சு ஏதோ பாசம் பேசுகிறோம்னு சத்தம் போட்டு போகிறதில்ல. சம்பூர்ணமாக உள்ளே இருக்கார். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை உனக்குள்ளே பார்க்க தெரியணும். இதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. எபிரேயர் 1:14 பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு நிமித்தம் ஊழியம் செய்யும்படி இன்னும் நமக்குள்ளே பணிவிடை ஆவிகளை அனுப்புகிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த தூதர்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்காங்க. அப்பா கவனி, மரியாளோட பேசுகிறா, யோசப்போட பேசுகிறாரு, தூதரை அனுப்பி பேசுகிறாரு. ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், சம்பவிக்க பார்க்க முடியும். தூதர்கள் கட்டளையிட ஒரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு. வெறும் வசனம் இல்லைப்பா, வெறும் வார்த்தை இல்லை, உன் அனுபவத்தில் பார்க்க தெரியணும், கேட்க தெரியணும் என்று சொல்கிறாரு. எபிரேயர் 6:17 அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை
பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படிக்கு சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். தேவனே நித்திய ஒளியாய் நமக்குள்ளே கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. திரைக்குள்ளாக போகிற ஆத்ம நங்கூரம் என்ன? திரைக்குள்ளாக மாம்சமாகிய திரையை அவர் கிழித்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனாரே, அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. திரைக்குள்ளாக போகிற அனுபவம் இதான் பரிசுத்தவான்களாய், நாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களாய் இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய முடியும். எபிரேயர் 6:20 சொல்கிறாரு, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே முதல்ல பிரவேசிச்சிருக்காரு. நம்மளை வான்னு கூப்பிட்றாரு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. நாமும் நம்முடைய மாம்சமாய திரையை கிழிச்சிக்கிட்டால் நம்மளும் உள்ளே போக முடியும். யோவான் 1:12 பார்க்குறீங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில் இரட்சகராய், உன்னை விடுவிக்கிறவராய், மீட்பராய், வாழ்நாள் முழுவதும் உன்னோடு கூட இருந்து பயணித்து கர்த்தராய் நடக்கிறவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை வாங்கி ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு சும்மா சபைக்கு வேறு போக்குவரத்தாக இருக்கிறது அல்ல. அது என்ன தேடணும், அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த தெரியணும், கேட்கணும். இன்னும் சொல்கிறாரு ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கலாத்தியர் 4:7, ஆகையால் நீ அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரம், அவருக்குள்ளே இருக்கிற எல்லாம் உனக்கு உண்டு, உரிமை, உள்ளே வந்துடுவேன். பிலிப்பியர் 2:15 சொல்கிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்குத்தான் இந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. 1 யோவான் 3:1 இதை பார்க்குறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பார்த்தீங்களா? இன்னும் சொல்கிறாரு, உலகம் அறியலை அவரை, நம்மையே அறியாது. ஆனால் 1 யோவான் 3:3 சொல்கிறாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான் ஒளியினால். தான் யார், எங்கே இருக்கிறோம், எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் ஒளி வெளிப்படுத்தி கொடுக்கும். சரி, எபிரேயர் 10:19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், ஹலோ, நமக்கு உண்டு பண்ணி வச்சுருக்காரு. நீ வா, உள்ளவான்னு கூப்பிட்றாரு, அழைக்கிறாரு. இன்னும் சொல்கிறார் எபிரேயர் 10:20, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறது. நீ தான் புறப்பட்டு போகணும். எபிரேயர் 10:22, துர்மனச்சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஜெபம் பண்ணுவோமா? பயப்படாதே, கலங்காதே, நான் ஏதோ கீழே அடிமட்டத்தில் கிடக்கிறேன்னு நினைக்காத. உன்னை அழைத்தவர் அவர் தான், உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் தான். அவற்றை கேள்வி உன்னை மாற்றிடுவார். நீ இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உலகத்தில் இப்போ நீ என்னென்னலாம் கவலையில் இருக்கியோ எல்லாம் மாறும், வியாதியெல்லாம் மாறிப்போம். ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. தாப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்பதை அறிந்து ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கத்தக்கதாய், பரிசுத்தவான்களாய் நடக்கத்தக்கதாய் இந்த நாளிலே நீர் கொடுத்த உடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்ட ஒவ்வொரு வசனத்தின்படி தேவரீர் புதுப்பியும். அவள் வேண்டிக்கொள்ளுக்கு நினைக்கிறதுக்கும் மேலான காரியங்களை எடுத்து கொடும் தாப்பனே. அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை எல்லாத்தையும் மாற்றி போடும். ஆசீர்வதியும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David,
Door of the Light Ministries, Kovilpatti. 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.